மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வருடத்திலே 10ஆம் மாதத்திலே அக்டோபர் மாதத்திலே நம் கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதங்கள் தான், நவம்பர் டிசம்பர். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமான அது உரிமை பாராட்ட முடியாது. கர்த்தர் கிருபை அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்யலாது. அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து, ஒரு தாய் தேற்றுவது போலும், ஒரு தந்தை சுமப்பது போலும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் பெரியவர். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. நாளிலே கூட கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய புதிய ஆண்டிற்கு எதிர்கொண்டு புதிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதற்காக ஜெபித்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, கழுவாமல் என்னை உமக்காக, காத்தீரே என்னை கருத்தாக, கழுவாமல் என்னை உமக்காக, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிறவர் அப்பா, எங்களுடைய காலங்கள் உடைய கருத்தில் இருப்பதினால் ஆண்டவரே எல்லா குறையும் தீர்த்தது மாத்திரமல்ல அப்பா, எங்கள் அல்லையாவும் அழித்து அழகை என்னை மீட்டு அப்பா அவருடைய சமூகத்தில் வந்து உங்களை தேர்ந்து கொள்ள முடியாய் நீ கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மற்ற நடத்தின தேவன் அப்பா, இனிமேல் நேர்ந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் என்று சொன்னவரே, உங்களுடைய கருணையை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்க தாவே. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. உண்மையில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னவரே அப்பா, நாமத்தில் நான் மகிமைப்படுத்த முடியாத தகப்பனே, என்னிலே மகிமைப்பட முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ஆமென். வல்லமான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லமான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அருத்தீரே, அருத்தீரே, அழைந்த இணையும் நீட்டீரே. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. சோத்திரம் துதி பாத்திரா,
Thank you, Lord. Amen. Hallelujah. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரப்பா. தகப்பனே, நீரே நம்பிக்கை ஆண்டவரே, நீரே நம்பிக்கை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நடத்தி தகப்பனே, எங்களுக்கு துணை நின்று காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனை இருக்கிறதே. அப்படியே தகப்பனே, நீர் ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, எங்கள் ஆயத்த பண்ணி விட்டவரை எங்கள் கண்கள் காணவும் இல்லை, எங்கள் செவிகள் கேட்கவும் இல்லை. கர்த்தாவே, அப்பா இருக்கிறவர்கள் இல்லாதவர்கள் இருக்கிறதை போல இருக்கிற தேவன் கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அப்பா நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாய், நல்ல போராட்டத்தை போராடும்படியாய், ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆமென். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படுத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படுத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரமெல்லாம் தீண்டீரே, எம்பரமெல்லாம் தீண்டீரே. நம்பின குந்தன் தயவாலே, தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. Thank you, Lord. தகப்பனே, கண்ணின் மணி போல காத்தீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னை பெறுகிறவன் உன் கண்மணியை பெறுவான்னு சொன்னீரப்பா. தகப்பனே, அப்பா உடைய கரங்களை அனுப்படிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தகப்பனே, என் பொருட்டு வந்த கிருபைகளுக்காய் போட்டாண்டவரே. கண்ணின் மணி போல காப்பவரே, கைகள் தெளிந்து சுமப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்புக்கொடுவோம் அப்பா. வார்த்தைகளை நடத்தும்படியாய், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கல்லின் மணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவே. கல்லின் மணி போல் காத்தீரே, உம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்டலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் காத்தீரே. அண்டலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் காத்தீரே. என்னாலும் எங்கள் துணை நீரே. தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயனம் தாக்காதே, உம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயனம் தாக்காதே, உம்மை துதியே துதியே துதித்திடுவே. சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. சிறகாலே
அல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்லி எப்போதும் அவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து எல்லாவற்றும் மேலாக அவரை முன்பாக வைத்திருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார் தாவீது. சொற்ப ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதுக்கு சகல இஸ்ரவேலின் ஆளுகைக்கு உண்டான அந்த கிருபையை கொடுத்தார் தாவீதுக்கு. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை! தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர் நமக்கும் கொடுப்பார், நமக்கும் கொடுப்பார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை அப்பா, நீரே நம்பிக்கை ஆண்டவரே. அவரை நம்பும்போது அப்பா நாங்கள் உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் அவராலே வரும் என்ற ஒரு வார்த்தையின்படி நீரே எல்லாவற்றையும் எங்களுக்கு தயவு கூர்ந்து நடத்த முடியாது. நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல கூட அன்பு சகோதரர் வந்து நம்ம மத்தியில் சில பாடல்கள் பாட முடியாது. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அருமையான உடைய உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே சப்பா நினைத்து துதிக்கும்படியா ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரே 4வது வாரத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்களை கடந்து வர செய்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இந்த 10 மாதங்களை ஆண்டவரே கடந்து வர தேவனீர் உதவி செய்த தேவன்
ஆண்டவரே 4வது வாரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் அபிரவிதமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய வரை உம்முடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் மூலமாய் நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே சுவாசமுள்ள யாவரும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆமென். மகிமைக்கு பாத்திரரே,
மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஆமென் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கிறோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மகனாக மகளாக நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், மறுபடியும் நம்மளை பிறக்க செய்த, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை பிறக்க செய்த தேவன், பாவத்தில் இருந்த நம்மை அவருடைய மகளாக நம்மளை பிறக்க செய்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுகிற நமக்கு ஒரு குறையும் வராது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், நம்ம அவரை தேடுறதுனால நமக்கு ஒரு குறைவுமே இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்முடைய மகிமையின் செல்வத்தினாலே நம்ம குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன்
உம் சமூகம் நம்புகிறேன் உன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன் சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன் வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும் உள்ளமெல்லாம் மகிழ்வையா வசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் மகிழ்வையா வசனம் நம்புவதால் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே தீமை அனைத்தையும் விடுவிலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால் தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டால் எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும் எலும்புகள் புறம் பெறும் என்னுடலும் நலம் பெறும் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார் புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டார் கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார் கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே வார்த்தை நம்பியதால் வலையில் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார் வார்த்தை நம்பியதால் வலைகள் வீசி திரளாய் பேதுரு மீன் பிடித்தார் உம்மலையில் பிடிபட்டார் தலைவனாக செயல்பட்டார் உம்பளையில்
மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனையில தேவன் நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆண்டவரே விதமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்னும் வர தடப்பட்ட மக்களை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீதமான நேரங்களை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே மகளாய் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சமூகத்திலே எப்போதும் மன ரம்மியமாய் நாம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாளில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் நம்முடைய கரங்களில் என்னை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஒரு வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, தேவன் அருளிய சொல்ல முடியாத இவுக்காக நாங்கள் நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த வருடத்திலே 10 மாதங்கள் எங்களை நடத்தி வந்த தேவன் இந்த வருடத்தை முடிக்க இன்னும் 2 மாதங்கள் ஆண்டவர், இன்னும் 2 மாதங்கள் அப்பா. நான் ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் என்று சொன்னவரே, எங்களை ஏந்தி தாங்கி நடத்த முடியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்திலே அப்பா ஆவியானவரே, நாளிலே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரப்பா. ஆவியானவரே, நீரே எங்களை பலனாயிரும் ஆண்டவரே, நீரே எங்களை பலனாயிரும் அப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, 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 நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா,
அக்கினி இறங்கட்டும் வல்லமை. ஆவியானவரே, ஆவியானவரே இறங்குங்கப்பா, இந்த மத்தியில இறங்குங்கப்பா, அனல் முட்டுங்கப்பா, அபிஷேகம். ராபாரி லாபக்கரபா ரபா சந்தரபா ரிலிக்கல் பக்கரபா. ஆமென். ஹalleluya. ஓ ஹalleluya. அக்கினி. ஹalleluya. அபிஷேகம். ஹalleluya. இறங்கட்டும், வெற்றிக்கொள்வோம். வல்லமை, வல்லமை, அபிஷேகம், அனாயிண்டிங். யாரும் சும்மா இருக்காதீங்க. கேளுங்க அப்பா கிட்ட, அப்பா என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. கணுக்கால் அளவு போதாதப்பா, நான் மூழ்கன ஆண்டவரே, நான் மூழ்கனமப்பா. ரபா ரிகரபா ரபா சந்தரபா ரிலிகலபா. இறங்கட்டும் அக்கினி, வெற்றிக்கொள்வோம். அபிஷேகம், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஃபயர் இறங்கட்டும் அக்கினி. ஆமென். ஹalleluya. ஓ ஹalleluya. 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 நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 நன்றி ஆவியே, 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 நன்றி ஆவியே. ஹalleluya. 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 ஜீவனுள்ள சாட்சிகளுக்காகவும் கர்த்தருக்கென்று நாம் கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் ஜெபிக்கும்படியாய் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கண்களை மூடும், கண்களை மூடும். சோதரிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மிடத்துல வந்து பணிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீங்க ஆத்மாக்கள்ல எங்க சர்ச்சுக்கு நீங்க கொண்டு வந்துக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேக ஆத்மாக்களை கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து கொள்ள கர்த்தாவே இந்த நாளை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்க செலுத்தின காணிக்கையை கர்த்தாவே நீர் அங்கீகரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்குன்னு நாங்க காணிக்கை அதிகமாக செலுத்த கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் தொடும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்க கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தாவே உமது பாதத்துல நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus.
ஜீசஸ், Yes, thank you sir. ஜீசஸ். Thank அப்பா you. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே Amen. ஏசப்பா உமக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்க Thank you. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம். அப்பா அவர்கள் பாத்திரம் வழிந்து நிரம்ப மட்டும் கர்த்தாவே Yes. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அவங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் Thank you, ஆண்டவரே. நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை விடுதலை தரும் வார்த்தை, அவருடைய வார்த்தை நன்மையை பிரதிபலிக்கும் வார்த்தை. அவர் வாக்கினால் சொன்னதை அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். கரத்தினால் நிறைவேற்று. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமான உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாக்கியவான். பாக்கியவான் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் பிளஸ்ஸிங், பிளஸ்டு, பிளஸ்டு, பாக்கியம், அந்த ஆசீர்வாதம் என்ற பிளஸ்ஸிங். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்போது இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற வியாக்கணங்கள், காரியங்கள் நமக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே பிரசங்கித்த வார்த்தையை கொண்டு நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் கிட்டத்தட்ட எல்லாம் முடித்து கடைசி வசனத்துக்கு நாம் வந்திருக்கோம். 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆ. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். அவர்கள் யாருங்க? என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார். இந்த 3 ரொம்ப முக்கியம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அங்க வந்து பாருங்க, அங்க தரிசனம், இங்க தேவனுடைய புத்திரர். 3வது 10லிருந்து 12 வாசிங்க சிஸ்டர். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. இந்த சாப்டர்ல கடைசி இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப அவசியம். நமக்கு 5 வார்த்தைகள் ரொம்ப அவசியம். 8லிருந்து 12 வரைக்கும். இரக்கமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுவர்கள் தேவனை புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுவது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த காரியத்தில் பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகணும். அநீதி நிமித்தம் இல்லை, நீதி நிமித்தம். அநீதியெல்லாம் பாவம், அநீதியெல்லாம் பாவம், அநீதியெல்லாம் உலகத்துக்குரியது, உலகத்துக்குரியது. நீதி நிமித்தம், நீதி நிமித்தம்னா நீதிபரர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நிமித்தம் நம்ம துன்பப்பட்டோம்னா அது பாக்கியமாக நம்ம கருத வேண்டும்.
பாக்கியமாக கலந்தவன். போன வாரம் நம்ம ஸ்தேவானுடைய கேரக்டரை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பவுல் அடிகள் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளுடைய கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் வாழ்க்கையில் 3 காரியங்கள் பிரதானமாக செய்தவர். என்னென்ன காரியம்? 3 காரியம் பிரதானமாக செய்தார் அவர் வாழ்க்கையில். 3 காரியம் அவருடைய வாழ்க்கையில் 3 காரியம் முக்கியமாக அதுதான் செய்தார். முக்கியமாக 3 காரியங்கள் முக்கியமாக அதுதான் செய்தார். சரி, நான் சொல்லிடுறேன். முதலாவது காரியம் சாட்சியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை உன்னை சாட்சியாய் ஏற்படுத்துன்னு சொல்லி அவரை ஒப்பு கொடுத்து அதன்படி நீ சாட்சியாக இருக்குன்னு சொல்லி சாட்சியாய் வாழ்ந்தார். 2வது சபை. அவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் சபை ஸ்தாபித்தார். 3வது பிரதானமானது இது கூட தெரியல, ஊழியம். இந்த 3 காரியம் வாழ்க்கையில் பிரதானமாக செய்தார். சாட்சியாக இருந்தார், சபை ஸ்தாபித்தார், ஊழியம் செய்தார். அப்போ இந்த 3 காரியத்திலும் அவருக்கு என்ன இருந்தது? உபத்திரவம், துன்பம். எங்கேயும் அவர் போய் சாட்சி சொல்லும்போது கூட அவர் கொலை செய்யணும்னு தான் அவர் என்ன பண்ணாங்க? எத்தனை பண்ணாங்க? சபை ஸ்தாபிக்கும் போது கூட சபை ஸ்தாபிக்க விடலை. அதே போல் அவர் ஊழியத்தில் கூட அநேக உபத்திரம். சவுலா இருக்கும்போது அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டார். அவர் பவுலாய் இருக்கும்போது சபையை ஸ்தாபித்தார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சவுல் பவுலாக மாறினார். அவர் எத்தனை நிருபங்கள் எழுதினார்? 13. 1 எபிரேயர் அவருடைய வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க இது பவுல் அடிகளார் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் யாரும் எபிரேயர் புத்தகத்தை யார் எழுதுனாங்கன்னு குறிப்பிடப்படலை. ஆனால் பவுல் எழுதியிருக்கலான்னு சொல்லி வேதாகம வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் எழுதுனது 14 நிருபங்கள். ஏன்னா அவர் அநேக நிருபங்கள் எழுதுனது தான் எபிரேயரில் முக்கியமான என்ன காரியத்தை கொடுத்து எழுதுனார்னா விசுவாச பட்டியலில் விவரமாக சொன்னார். விசுவாச பட்டியலில் அதை கொடுத்தார். சில பேர் தீமோத்தி எழுதியிருக்கலாம், இல்லை அவர் எழுதிருக்கலாம். அது பவுல் தான் எழுதிருக்க நான் விசுவாசிக்கிறேன். அந்த பவுலுக்கு இந்த நிருபம் எழுதுவதற்கு ஒரு பேர் வந்தது. ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப முக்கியமானது. எழுத்து வாசிப்போம். இல்லை, அவர் படித்தது அங்கே கமாலியல் பாதத்தில் படித்தார். அவர் பேர் ஒன்று நிருபத்தை எழுதுறதுக்காக ஒரு பேர் ஒன்று கொடுத்தாங்க. அவரே சொல்கிறாரு, வாய்த்திருந்து சொல்கிறாரு. நோட் பண்ணிங்க அதெல்லாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 16:22. ரோமர் 16:22. கரங்களை தட்டுவோமா? ரோமர் நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியன்று வரும்போது ரோமர் 16:1 அதான் அதுக்கு அப்போஸ்தலர் அடுத்த நிருபம் என்ன? அப்போஸ்தலர் நிருபம் அடுத்தது ரோமர். அது முதல் வார்த்தையை படிங்க. முதல் வார்த்தையை படிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும்
பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். முதல்ல இதுதான் ரோமர்லேருந்து தான் ஒரு ஊழியத்தை கொண்டு வர்றாரு. ரோமர் புத்தகத்தில் தான் ஊழியத்தை கொண்டு வர்றாரு. அப்போஸ்தலரில் ஆண்டவர் அவரை தேர்ந்து கொள்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுனது யாரு? இல்லை, லூக்கா. அது முதல் வார்த்தையை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம். ஆ ஆ ஆ தெய்யப்பிலுவைனா லூக்கா அவர் தான் எழுதுனது. லூக்கா எழுதின டாக்டர் லூக்கா அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் எழுதினது முக்கியமாக இந்த அப்போஸ்தலர்களை குறித்து எழுதுறாரு. அப்போஸ்தலர் புத்தகம் என்றாலே ஆதி சபையில் தேவ ஆவியானவர், அசைவாடினார், அதை கொண்டு ஊழியக்காரர் ஏற்படுத்தினார் சொல்லி ஒரு முக்கியத்தை குறித்து அப்போஸ்தலர் லூக்கா எழுதினார். ஊழியக்காரர் லூக்கா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், முதல்ல சவுல் பவுலாக மாறினார். நிருபங்கள் எழுதும்போது அவர் கொடுத்த சாட்சி என்ன? அந்த வார்த்தை மறுபடிங்க 16:22. தெத்தியுவாகிய நான். அல்லேலூயா. அப்போ பேருக்கேற்றபடி தன்னை அர்ப்பணித்து கொண்டார். பேர் ஆண்டவர் இவர் பேர் சவுல் பவுலா மாறினார். பவுல் தெத்தியோ நிருபங்கள் எழுதினார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன அவருக்கு? அப்போஸ்தலன். பிரியமானவர்களே, இந்த பவுலை பற்றி சொல்ல வேண்டுமானால் இவர் யார்? முதல்ல சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தார்? கொலைகாரன். படிங்க, எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம். அதில் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து முதல்ல அவன் கொலை செய்ய அவனை நிருபங்களை வாங்கிட்டு போறான். என்ன வாங்கிட்டு போகிறான்? கொலை செய்யும்படி சவுல் இந்த மார்க்கத்தை புருஷன் தான் கண்டுபிடித்தா அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கு ஜெபங்களுக்கு நான் போகிறான். நிருபங்களை கேட்டு வாங்கி போகிறான். நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போனவனுக்கு ஆண்டவர் வெளிப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே, படிங்க சிஸ்டர், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, உடனே ஆண்டவர் கேட்ட வார்த்தை, நீ யாருப்பா? ஆண்டவரே, நீ யாரு கேட்குறான்.
அவர் ஆண்டவர் நீ யார் என்றால் அதற்கு ஆண்டவர் நான் இயேசுன்னு சொல்ல, நான் இயேசுப்பா, நான் இயேசு அப்படின்னு சொல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகள் வாக்கியவான்கள். அப்போ அந்த நீதிபரர்கிட்ட போயிட்டு இவன் நீ யாருப்பான்னு கேட்குறான். நீ யாருப்பா? ஆண்டவர் உடனே நான் இயேசு, நான் உன்னை ஜனிப்பித்தேன், உன்னை உண்டாக்கினேன், நீ 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 பிறக்கும்போது அறிந்தெல்லாம் சொல்லலை, ஒரே வார்த்தை சொன்னார், நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமா. உடனே அந்த வார்த்தை கேட்ட உடனே, அந்த துன்பம் என்ற ஒரு வார்த்தை அவன் கேட்ட உடனே சரண்டர் ஆயிட்டான். உடனே சரண்டர். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த வார்த்தை கேட்ட உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனே உடனே அவனுக்கு முதல்ல என்ன கொடுக்கல, எதுவுமே தரல, அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. நீ போ, நீ போ, நீ போய் பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டாரோ, எதற்காக நம்ம முன்குறித்து வைக்கப்பட்டாரோ, ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் பெற்றாச்சு, ஞானஸ்நானம் பெற்ற உடனே அபிஷேகம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்ற உடனே சரி மாதம் மாதம் வாரம் வாரம் நம்ம சபைக்கு வந்து ஆராதனை கலந்து கொள்கிறோம், நாம மகிமைப்படுத்துகிறோம், நம்மில் அவர் மகிமைப்படுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக நம்ம ஆண்டவரிடத்தில் ரட்சிக்கப்பட்டோம் அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும்போது ஆண்டவர் சில காரியங்களிலே நம்ம பதில் கொடுக்க மாட்டார், பிறகுதான் சொல்லப்படும். அப்போ அது வரைக்கும் நம்ம எங்கே ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கணும், காத்திருக்கணும், காத்திருக்கணும். இப்போ உனக்கு சொல்லப்படும். உடனே நாம் ஆண்டவர் அழைப்பை எப்படி புரிஞ்சு கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் அவரை குறித்து ரொம்ப அவரை குறித்து அதிகமாக நாம் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் குறித்து கவனமாக இருக்கணும். அடித்த உடனே இவன் சவுல் ஃபஸ்ட்டு சவுல் தான், அப்புறம் தான் பவுல். 13 நிருபங்கள் அப்புறம் தான் பவுலாக மாறுறான். 13 சாப்டர், அப்போ 13 சாப்டர் முடிஞ்ச உடனே தான் அவன் பவுலாக மாறுறான். அதுக்கு முன்னால் சவுலாக தான் இருந்தான். அவனுடைய நடக்கையை பார்க்குறாரு, அவனுக்கு காரியத்தை பார்க்குறாரு. அவன் எதற்காக அழைக்கப்பட்டான், அந்த அழைப்பை உண்மையாக செய்கிறானா, அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கிறானா. அதுக்கப்புறம் தான் அவனை பவுலாக மாட்டார். சவுலாக இருந்த பவுலாக மாட்டார். பிரியமானவர்களே, அவனுடைய சாட்சி 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 22ஆம் அதிகாரம், அதில் எடுத்து வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 22:3. நான் யூதன். பாருங்க அவனுடைய சாட்சியை பாருங்க. அவன் தன்னை பார்த்து தன்னை கவனிக்கிற ஜனங்களை ஒரு பக்கம் இருந்தாலும்
ஆண்டவர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதனால் அவன் சாட்சியா சொல்றான். படிங்க சிஸ்டர், 3 படிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. அவன் எப்படி இருந்தாங்க? வேதத்தை கரிச்சு குடிச்சுவேன். அப்படியே வேதத்தை அப்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு, முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு. படிங்க. நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாருங்க, தேவனை குறித்து நான் வைராக்கியமா இருந்தேன். அவனுடைய சாட்சி பாருங்க. படிங்க சிஸ்டர் அப்படியே. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். பாருங்க, அவன் செய்ததை மூப்பர்கள் பிரதான ஆசிரியர் சாட்சி கொடுப்பாங்க. இதை சாட்சியா சொல்றான். வாழ்க்கையில அவன் மறைக்கல. அவனுக்கு என்ன நடந்தது, தன் வாழ்க்கை என்ன நடந்தது, என்ன ஸ்தாபித்தது, ஒரு சாட்சி உள்ளவனாய் இதற்கு அது பிரதான ஆசிரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவள் கையிலே நான் சகோதர நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கும் தண்டிக்கப்படும்படிக்கு அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவிடத்துக்கு போனேன். அப்போ இந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை சொல்லிடலாம். அப்படியே சொல்றான். இதில் கடைசி ஒரு 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். படிங்க சிஸ்டர். 20, 21, 22 வாசிக்க. அதில் 20 அதில் அப்போஸ்தலர் 22, 20, 21, 22. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்வதின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றே. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. அவன் சாட்சி கொடுத்த நிமித்தம் என்ன பண்ணா? துன்பத்தை அனுபவித்தான். அந்த வார்த்தை வரையும் கேட்குறாங்க. நீ போ, புறஜாதிகிட்ட போ, உன்னை சாட்சியை நிற்க வைப்பேன். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தவர்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி இவன் உயிரிழக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு அவர்கள் எல்லாருக்கும் எதிராளி ஆயிட்டாங்க, சத்துருக்களாக மாறிட்டாங்க. எல்லாவற்றையும் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். என் ஆண்டவர் இப்படிலாம் கொண்டு வந்தார், எதற்காக கொண்டு வந்தார்? நான் சாட்சியாக இருக்கணும், மற்ற சாட்சி பார்க்கணும், என் நிமித்தம் மற்றவர்கள் சாட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் விவரித்து சொல்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்குது? அவனை கொலை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே 13 நிருபங்களிலே அநேக காரியங்களை எடுத்துரைத்தார். இல்லை பாருங்க, அப்போஸ்தலர் 13:9 எடுத்த வாசிப்போம் சிஸ்டர். 13:9. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், இப்போதான் பேரே மாறுது அவருக்கு. இதனால அற்புதங்களை செய்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்களை செய்த உடனே தான் சாட்சி பகிர்ந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அற்புதத்தை செய்ய அவர் ஏற்படுத்தின பிறகு ஆண்டவர் அவரை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். படிங்க அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதோ கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் இக்குருடனாய் இருப்பாய் என்றார். பாருங்க, பவுல் சொன்னதை அப்படியே கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்ற, வாயினால என்ன சொல்றான்னு அப்படியே நிறைவேற்றது.
இதை 16வது வசனத்தை எடுத்து 16லேருந்து 23 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். பாருங்க, அப்படியே அந்த 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு. இன்னொரு காரிய அப்போஸ்தலர் புத்தகம் 11 அதுல வாசிங்க, 16லேருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 11:16 வாசிங்க சிஸ்டர். நீயும் உன் வீட்டார் அனைவரும் இல்ல 11 அப்போஸ்தலர் புத்தகம் 11:16 வாசிங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 19 நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சீரனே பட்டணத்தாருமாகிய சிலர் அந்திரேயா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களுடைய இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பவுலுடைய சாட்சி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவன் சாட்சி சொல்ல, எல்லா இடத்திலும் தன்னை குறித்து சாட்சி சொல்ல சொல்ல ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். யோவான் சொன்னது போல யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போது நினைவு கூர்ந்தார்கள் சொல்லி சாட்சியை ஏற்படுத்தினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ நம்ம சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை குறித்து சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கணும்? பலர் மனம் திரும்பணும். இதுதான் சாட்சி. பிரியமானவர்களே, அவனால் பலத்த அற்புதங்கள் நடந்தது. அப்போஸ்தலர் 19:11-12 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 19. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். பாருங்க, அவர் கைகளினாலே, வார்த்தையினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் கைகளினாலே தன்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். நீ போ, அவனுக்கு உனக்கு சொல்லப்படும். அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் எப்பவுமே கவனமாக இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு தெரியப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். படிங்க வசனத்தை. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிய மந்திரவாதி பவுலின் கைகளால் தேவன் விசேஷித்த அற்புதம் செய்தலினால் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட்டு வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின, பொல்லாதாவிகளும் அவளை விட்டு போயின. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் பாருங்க. சவுல் மூலமாக அவர் சாட்சியாய் வாழ்ந்தார்னா சாதாரண விஷயமா இல்லை. அவர் சாட்சியிலே ஜீவன். நம்ம குறித்து என்ன? நம்ம சாட்சியில ஜீவன் இருக்கா? இன்னைக்கு அநேக ஜீவனோட சாட்சியை நம்ம சொன்னோம். ஜீவனோட சாட்சியை நம்ம சொல்லியிருக்கிறோம்.
அப்போ நம்ம சாட்சியாய் வாழும்போது தான் கர்த்தர் நம்மை சாட்சியை ஏற்படுத்துவார். கர்த்தர் சாட்சியை ஏற்படுத்துவார். பிரியமானவர்களே, இதில் நம்மளுக்கு பக்தி வைராக்கியம் ரொம்ப அவசியம். பக்தி வைராக்கியத்தோடு நம்ம வாழும்போது நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் சாட்சியை ஏற்படுத்துவார். சாட்சியை ஏற்படுத்துவார். ரெண்டாவது காரியம், அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20, அதில் வாசிங்க, 19லேருந்து 24 வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பாருங்க, யூதர்களால் அவனுக்கு என்ன வந்தது? சோதனை. சோதனை வேதனையாக மாறி போச்சு. அவனுடைய ஊழியத்தில் யார் ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஜனம்தான். அவன் என்ன சாட்சி கொடுத்தாப்புல? அப்போஸ்தலர் 13:9 வாசிங்க சிஸ்டர். 13:9 அவன் சாட்சி பாருங்க, அது வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. பாருங்க, சவுல் பவுலா மாறிடான். அப்போதான் மாறுது, அவனுடைய லைஃபே மாறுது. ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறான், அவன் உண்மையாக இருக்கிறான், உண்மையாக ஓடுறான். அதனால அந்த சவுல் என்னப்பட்ட பவுலா மாட்டின கையோட அநேக அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அநேக அற்புதம் நடக்குது. இங்கே பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க 20:19. அப்போஸ்தலர் 20:19 வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். பாருங்க, எவ்வளவு மனத்தாழ்மை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்கு பிரிச்சாச்சு. ஊழியத்தில் பெரிய ஃபஸ்ட்டு அவருடைய சாட்சி சொன்னோடனே அநேக பேர் மனம் திரும்புகிறாங்க. இப்போ ஊழியத்திற்கு பிரித்தெடுத்த உடனே அநேக என்ன வருது? அவருக்கு சோதனை வருது. இதாங்க ஊழியம். ஊழியத்தில் சோதனையை நம்ம மேற்கொள்ளணும், வாங்கணும், கேட்கணும். ஆண்டவர் சோதனை இல்லாமல் நம்ம எந்த காரியமும் ஜெயிக்க முடியாது. சோதனை இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அவர் என்ன சொல்ற பாருங்க, நான் மிக தாழ்மையுடன், அந்த வசனத்தை வாசி சிஸ்டர். வெகு மனத்தாழ்மையுடன் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். பாருங்க, யூதருடைய தீமையான யோசனைகள் எனக்கு நேரிட்ட சோதனைகளுடன் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போ சோதனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வாயில் என்ன வரும்? முதல்ல முறுமுறுப்பு வரும், மனத்தாழ்மையெல்லாம் போயிடும். இந்த பவுல் பாருங்க, அந்த சோதனை வந்தவுடனே மனத்தாழ்மையை கர்த்தரை சேவித்தேன், கர்த்தரை தொழுது கொண்டேன். படிங்க சிஸ்டர், அப்படியே படிச்சுட்டு வாங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை தேவனிடத்தில் 21 வாசிங்க. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எல்லாம் பாருங்க, ஆவியானவர் அவர் கூட இருக்கிறதுனால அவருக்கு எல்லாம் வேதனை, சோதனை, எல்லாம் உபத்திரம் எல்லாம் வரும். அவரு அது முன்னமே என்ன பண்றாரு? அதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும்.
இன்றைக்கு சாட்சி அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் சொன்னாங்க, திருமணக்கால அவங்களுக்கு மேன்மையாக இருக்கலாம், திருமணக்கால மேன்மையாக இருக்கலாம், ஆண்டவர் ஜெபித்த வண்ணமாக அவளுக்கு நல்ல ஒரு அருமையான காரியங்கள் கொடுத்தாரு. அருமையான மருமகள், அருமையான மகன், நல்ல வசதியான குடும்பம். அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வருஷ காலமாக நம்ம சபையில் வந்து ஜெபித்து கொண்டாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் இன்விடேஷன் அடிக்கும் போது, ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்க இன்விடேஷன் கொண்டு நல்ல மழை, நல்ல மழை, ஆசீர்வாதம் மழைன்னு சொல்லி தான் அனுப்பிச்சோம். ஆனால் திருமண காலத்து மழை வரக்கூடாது ஜெபித்து கொண்டாங்க. ஒரு சொட்டு மழை கூட வரல. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அப்போ உபத்திரம் வரும்போது நம்ம விட்டு விலகக்கூடாது. சோதனை வரும்போது ஆண்டு விட்டு விலகக்கூடாது. அந்த இடத்துல மனத்தாழ்மை நமக்கு இருக்கணும். அந்த சகோதரி அத்தனை பேர் இடத்துல வந்து நான் சபைக்கு வரேன், சாட்சியாக நிற்க போகிறேன், நான் சாட்சி சொல்ல போகிறேன், இந்த காரியத்தை குறித்து நான் சாட்சி சொல்ல போகிறேன்னு சொல்லி அத்தனை பேர் எதற்கும் அந்த அம்மா சாட்சியாக நின்னாங்க. பெரிய காரியம். இன்னும் ரட்சிப்புக்கள் இல்லை, அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரல. அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், ரட்சிப்புக்குள்ளே வரணும். இன்னும் ஆண்டவரை அவங்க ருசி பார்க்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் நினைக்கும் போது ருசி பார்க்கணும். அவங்க வாழ்க்கையில் நன்மையான காரியம் செய்துட்டார் ஆண்டவர். ஜெபித்த வண்ணமாக அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார். மகனுக்கு ஒரு நல்ல மருமகளை கொடுத்துருக்கார், மகளை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் பாருங்க, எனக்கு நேரும் காரியம் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அல்லேலூயா. ஆகிலும் இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். வாழ்க்கையில கூட பிரியமானங்களே, கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு உபத்திரவம். ஆனால் அது குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அந்த நேரம் வரும்போது மிகவும் மனத்தாழ்மை நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கணும். துன்ப நிமித்தம் நமக்கு இருக்கும், நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள். அப்போதான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீதி நிமித்தம் துன்பப்படணும், துன்பம் வாழ்க்கையில் இருக்கணும், சோதனை வரும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கலன்னா நம்ம யார் இல்லை? கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. கர்த்தர் பிள்ளைகள் நாம் அல்ல. ஏதாவது ஒரு வந்துட்டா, இயேசுவே அந்த மனத்தாழ்மை நமக்கு இருக்கணும். மனத்தாழ்மை நம்மகிட்ட இருக்கணும். நம்ம குறித்து ஆண்டவர்கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய வாயில் சொல்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்களை நியமித்திருக்காரோ அந்த நியமித்த ஓட்டத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்படி தான் ஓடினார். வாழ்க்கை அநேக துன்பங்கள் பாருங்க. படிக்க அப்படியே 24 ஒன்றையும் குறித்து கவலைப்படு. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்பி. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எவ்வளவு கிருபை பாருங்க பவுலுக்கு, எவ்வளோ கிருபை பாருங்க. அழகா சொல்றாரு, ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தர் இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அந்த விருப்பம் இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம்.
அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதிலே 28 36 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். இதிலே 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவர் பாருங்க, சபையை குறித்து ஒரு கரிசனை, சபையை குறித்து கரிசனை, சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபையை மேய்ப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்கு கண்காண வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சபையை குறித்து ஒரு கரிசனை பவுலுக்கு பாருங்க, அதிலே சொல்ற பாருங்க, படிங்க சிஸ்டர். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியா நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்களுக்குள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியத்தில் அவர் சபை நிறுவப்பட, அவருடைய சாட்சி பகிர்ந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட இப்போ சபையை கட்டுவதற்காக கூட முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம்? ஜெபம். பீலமோன் 297 பக்கம் 297 தீத்துக்கு அடுத்த புத்தகம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாய் தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலைக்காரமாயிருக்கிற பீலமோனுக்கு கடைசியாக எழுதுறாரு. பீலமோனுக்கு எழுதும் போது முதல்ல ரோமர் புத்தகத்தில் முதல் வசனம் என்ன எழுதுச்சு படிங்க, அந்த வசனத்தை படிங்க. ரோமர் 1:1 படிங்க, சீக்கிரம் வாசிங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும். பேதுரு எத்தனை நிருபம் எழுதிட்டாரு? பேதுரு 2 நிருபம், 1 பேதுரு 2 நிருபம் எழுதியிருக்காரு. அவர் கூட எழுதியிருக்காரு 3ஆம் அதிகாரம் 2 பேர் 3 15 16 வாசிங்க சிஸ்டர். 2 பேர் 3 15 16. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் மேலும் இல்ல 3:15 வாசிங்க. 2 பேர் 3:15 இதை போட்டு. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி இல்லவர்களுக்கு பதிலாக இல்ல சிஸ்டர், 2 பேர் 3:15 2 பேர் 3:15 மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. பாருங்க, பேதுரு உயிரோடு இருக்கும்போது இயேசு கூட இருந்தவர். பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல, மரித்த உடனே இயேசுவை பார்க்குறாரு. பவுலுடைய ஊழியம் இயேசுக்கு அப்புறம் தான், மரித்த உடனே தான் பவுலுடைய ஊழியம். ஆனால் பேதுரு ஊழியம் முன்னாலே ஆண்டு கூட ஊழியம் ஆரம்பிச்சாச்சு. கூடவே போகிறாங்க 3 பேர், யோவான், யாக்கோபு, பவுல், பேதுரு 3 பேர் கூடவே இருக்காங்க. ஆனால் இவர் என்ன சாட்சி சொல்கிறாரு? எல்லா நிருபங்களிலும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்கள் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்கள் புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவங்களை புரட்டுகிறார்கள். அப்போ பவுலை ஒரு சாட்சியாய் பேதுரு ஏற்படுத்துகிறார். ஏன்னா அவன் சொல்கிற காரியம் சரி, எனக்கு புரியல, அரிதாக இருக்கிறது. அப்போ கல்லாதவர்களும் எப்படி இதை அறிஞ்சு கொள்வாங்க? பேதுரு படிக்காதவர், இவர் எப்படி கமாலியல் பாதத்தில் படித்தவர், பவுல் படித்தவர். அதனால தான் பேதுரு சொல்கிறேன், அறிய முடியல, அவர் சொல்கிற காரியங்களுக்கு அறிய முடியல, அரிதாக இருக்கிறது.
அல்லேலூயா. அப்போ நம்ம குறித்த காரியங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசத்தை கொடுக்கணும். ஆண்டவர் வித்தியாசமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலம் வித்தியாசத்தோடு ஓடணும். அது ஒரே காரணம், பக்தி வைராக்கியம் நமக்கு அவசியம். சபையை குறித்த பக்தி வைராக்கியம், ஊழியத்தை குறித்த பக்தி வைராக்கியம், சாட்சி குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். ஆண்டவரே, நீ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கடைசியா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, 7-8 வாசிங்க, முடிச்சிருவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த. நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்படிதான் போராட்டம், நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடணும். நல்ல போராட்டம் நமக்கு வேணும். போராட்டம் சொல்லக்கூடாது, நல்ல போராட்டம் சொல்லணும். அல்லேலூயா. இது நல்ல போராட்டம். அழகா சார், நல்ல போராட்டத்தை வசனத்தை போடுப்பாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. இதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது முதல் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். அல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படணும், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த பாக்கியத்தை பெற்றால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு திறந்திருக்கும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் நீதி நிமித்தம் துன்பப்பட்ட 2 பசுத்தவான்களை குறித்து நாம் தியானித்தோம். அப்பா, ஸ்தாவானை குறித்து தியானித்தோம். அவர் சாட்சியை விளங்கி மரண தருவாயில் கூட அப்பா நோக்கி பார்த்து செய்வது இல்லதென்று அறியாமல் செயல் சொல்லி அவளுக்கு அப்பறிந்து பேசினான்ப்பா. அவன் நித்திரை கொடுத்தீர். உமக்காக ஆயத்தப்படுத்த ஸ்தேவான் தன்னை ஒப்பு கொடுத்தான். சவுலா இருந்த பவுல், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தது போல் இப்போ உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஊழியத்தை குறித்து, சாட்சியை குறித்து, சபைகளை குறித்து சவுல் பவுலாக மாறி, அது மாத்திரமல்ல அவருடைய தெர்தியு என்ற நிருபங்களை எழுதின தெர்தியுவாக மாறி நாளிலே அந்த நிருபத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள, அப்பா இயேசுவின் நிமித்தம் இந்த காரியங்கள் எப்படியா இருக்கு அறிந்து கொள்ள பவுலை எங்களுக்காக அப்பா ஏற்படுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அப்போஸ்தலன் பவுலை போல ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா நீதிய நிமித்தம் நாங்கள் துன்பப்பட அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. தகப்பு பவுல் அதிகாரம் மூலமாக விசேஷித்த அற்புதமான பாக்கியங்கள் அன்று தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரே நாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் ஆண்டவரே எல்லோரும் ஒரு மனம் அப்பா ஐக்கியம் ஒருமை பாட்டின் ஆவியை கொடுத்து சபையாரை அப்படியே நடத்தும்படியாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா நாளில் கூட வந்த பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவிமார், சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு குடும்பத்தை
குடும்பத்தையும் தனித்தனியாக வேறு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளையுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தின் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய் செபிக்கிறாங்க. நிரப்பும்படியாய் செபிக்கிறாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. தகப்பனே, சபையை கூடி வருதலை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா சபை ஊழியம் சாட்சி என்ற 3 காரியங்களிலே அப்போஸ்தலர் பவுலை எடுத்து பயன்படுத்தினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையாய் நடத்துங்கப்பா, நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா. அப்பா வருகிற வாரத்திலே திருப்பந்திலே அப்பா நாங்கள் ஆண்டவரே திருப்பந்திலே பங்கு பெற தகுதிப்படுத்த முடியாது தகப்பனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாய் நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களை தாத்துக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாத்துக்கிறோம் அப்பா. அன்பு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அதினத்தின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிறீர், எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிவட்டப் போகிறீர். ஆனாலும் எங்கள் சித்தம் ஒன்றுமில்லை அப்பா, எங்கள் சித்தம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுக்க முடியாது. எங்களை தாத்துகிறோம், உம்மையை உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனையும் மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு போல கடன்களை மன்னியும், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென், அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. இன்று சாயங்காலம்